ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 5 சீப்பஸ்ட் 150cc பைக்ஸ் என்னென்ன இந்த 2025 இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZ மாடலுங்க. FZ பொறுத்த வரைக்கும் நார்மல் FZS மாடல் இருக்குது, வெர்ஷன் 3 அண்ட் வெர்ஷன் 4 மாடல் இருக்குது. வெர்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZSலயே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,10,000 உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது 1,10,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கிற FZS மாடல் நமக்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இதுலயே உங்களுக்கு டாப் எண்ட் மாடலும் இருக்குங்க. 1,29,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல டீலக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு 150cc அப்படின்னு சொல்லலாம். அண்டர் 1,50,000 கூட நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த FZ மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆகும் பார்த்தீங்கன்னா இருக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 45 km/h வந்து மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km/h தாராளமாக போகுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 282mm சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்கும் அவைலபிளா இருக்கு. ABS வந்து ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெர்ஷன் 4 அண்ட் டீலக்ஸ் மாடல் எல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட இப்போ வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா 100/80 செகண்ட் டயர் ஃப்ரண்ட்லயும் ரியர்ல 140/60 செகண்ட் டயரும் கொடுத்திருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலோட லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LED கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளா இருக்கு. 30 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஒரு பெஸ்டான பைக், அதுவும் ரொம்ப சீப்பஸ்டான ஒரு 150cc பைக் அப்படின்னு கூட யமஹாவோட FZ மாடலை சொல்லலாம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160Rங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 160 செக்மெண்ட்ல இந்த பைக் வந்து ஒரு தாறுமாறான பைக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டைம்ல அப்டேட்டட் மாடல் 1,39,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 163cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்லயுமே சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மைலேஜ் அப்ராக்சிமேட்டா 45 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடுமே பாத்தீங்கன்னா 115 km/h தாராளமா போகும். நல்ல பில்ட் குவாலிட்டி, சூப்பரான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் ABS வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் இருக்குங்க. சவுண்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 145 kg வெயிட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 165 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 12 லிட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் 160R ஒரு பெஸ்டான அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ஒரு 160 செக்மெண்ட் பைக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா TVS ஓட Apache RTR 160 4 வால்வ் இன்ஜின். இந்த Apache RTR பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அஃபோர்டபுள்ங்க. அதாவது 160 செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1,26,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. என்னதான் சீப்பான ஒரு 1,25,000 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கு. 159cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km/h தாராளமாக போகும். இது பேஸ் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் அவைலபிளா இருக்கு. சிங்கிள் சேனல் ABS ஓட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளா இருக்கு. லைட்னிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. ட்வின் பைப் அண்ட் ட்வின் பேரலல் டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல ரைடிங் மோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்போர்ட்,
அர்பன் அண்ட் ரெயின் மோட்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 144 கிலோகிராம் வெயிட்டும் 800 mm சீட் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. டிவிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக 160ல் இந்த பைக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் 1,25,000ல். அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஜிக்ஸர் 150. ஸோ ஜிக்ஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாடல் தான். 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமாக ஆகிட்டே போகும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,35,000 பேஸ் வேரியன்ட் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் உங்களுக்கு சுசுகியில் இதில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலும் வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு 13.6 ஹார்ஸ் பவரும் 13.8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 45 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 110 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS, 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ப்ளூ, பிளாக், ரெட் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வந்து காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 141 கிலோகிராம் வெயிட், 795 mm வந்து சீட்டோட ஹைட்டும், 160 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குது. மொபைல் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் இருக்குது. ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் அண்ட் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், இந்த பைக்கோட எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்கும் கூட. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 150. ஸோ பல்சர் மாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வருஷமாக ஒரு பெஸ்ட்டான 150cc இருக்குது. இது வந்து ஒரு லெஜெண்டரி மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். பல்சர் 150 1,10,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல பேஸ் மாடல் இருக்கு. ஸோ பல்சர் 150 பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு 2 வால்வ் ட்வின் ஸ்பார்க் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 14 ஹார்ஸ் பவரும் 13 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 50 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 115 km/h தாராளமாக போகும். கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் உங்களுக்கு வந்து கொடுக்கும். சிட்டியில் ரெகுலர் யூசேஜுக்கு ஒரு கம்ப்யூட்டராக இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. பேஸ் மாடல் 1,10,000 வந்து கொடுத்துருக்காங்க. 17 inch பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பைக்கோட ப்ரைஸையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ். இன்னைக்கு இந்தியாவில் 150 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 150 அப்படிங்கிறத இந்த வீடியோவோட ஒரு கன்க்ளூஷனாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150cc ஒரு 1.5 லட்ச ரூபாயில் ஒரு பைக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 5 பைக் டெஃபினட்டாக சொல்கிறேன் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கம்ஃபர்டபுள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 பைக்கு தான் நம்ம பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு சீப்பஸ்ட் பைக் அப்படின்னா பல்சர் 150. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் 160 ரொம்ப ரொம்ப நல்ல பைக், அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எஃப்ஜெட் மாடல் அதுவும் டீலக்ஸ் மாடல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பைக் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்டான 150cc. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.